ஓரேபிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து இஸ்ரவேலரோடு முகமுகமாய் பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக மோசேயை நிற்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.